15 நாள் கிளம்பிச்சு இன்னைக்கு தாங்க ஆஃபீஸ் போனேன். இன்னைக்கு என்ன சம்பவம்னு சொல்கிறேன் கேளுங்க. 15 நாள் கிளம்பிச்சு இன்னைக்கு ஆஃபீஸ் போனேன். ஆஃபீஸ் போய் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோன்னே சுவாகா கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகவில்லை. சரி, அப்போ நானும் யோசிச்சுட்டு தாங்க இருந்தேன், இந்த கம்ப்யூட்டர் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும், கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தேன் அந்த பிசியில் நினச்சிட்டே இருந்தேன். அது கரெக்டான டைம் வரல. இன்றைக்கி ஆன் பண்ண ஆன் ஆகலை. சரி, அதனால் என்ன பண்ணலாம், இன்றைக்கி போய் அந்த கம்ப்யூட்டர் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்பிட்டேன். எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் போகிறேங்க. இந்த பிசி ரெடி பண்ணுறதுக்காக போகிறோம். போயிட்டு அப்படியே அதில் கொஞ்சம் அப்கிரேட்லாம் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா வீடியோ எடிட்டிங் லேப்டாப்லேயும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது லேப்டாப். அதனால் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. டெஸ்க்டாப்பில் தான் பண்ணி ஆகணும். அதனால் அதையும் கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும்ல. அதனால் சரி போய் அப்டேட் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்கேன். டூ வீலரில் போகலான்னா இது பிசி தூக்கி வச்சுட்டுலாம் போக முடியாதுங்க. அதனால் தம்பி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டு அவரே வ்ளாக் பண்ண ஆரம்பிச்சாரு. என்னடா 5 டேக் எடுத்து 6வது டேக்கு எடுத்துட்டு இருக்கிறேன். அதை பார்த்து நம்மளால பழகிட்டான். ஓ இதுதான் நான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு 5 தடவை சொன்னேன்னு நம்மளால சொல்ல ஆரம்பிச்சேன். கரெக்டு தான், அவ்வளோதான் தம்பி, இவ்வளோதான் பழகிக்க வேண்டியதான் இதுதான். அதனால் தம்பி கூட்டிட்டு கிளம்பிட்டான். போயிட்டு ஏன்னா அங்கே பார்க்கிங் எல்லாமே பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. நம்ம போய் எல்லாம் அங்கே நிறுத்திட்டு பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. அதனால் வந்து தம்பி கூட்டிட்டு போயிட்டு கொஞ்சம் எல்லாம் இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறான். சரிங்க, நாங்கள் போக போக அப்படியே ஒன்றும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த கோயம்புத்தூர் ரோடுங்க முன்னாடி சிங்கிள் ரோடாக இருந்தது. இப்போ எல்லாம் சைடில் இருந்த மரங்கரம்லாம் தட்டிட்டு போட்டாங்க ரோடு. சும்மா அப்படியே எப்படி இருக்கு பாருங்க, கண்ணாடி மாதிரி செம சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன இது இந்த மரங்கள்லாம் நிறைய போயிடுச்சு. ஏதமே ஏகப்பட்ட மரம் போயிடுச்சு. திருப்பூர் ரோடு அதே மாதிரி தான் பண்ணிட்டாங்க. ஆனால் ரோடு வேறு முன்னே போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகுமா? கோயம்புத்தூர் 20 நிமிஷம் பல்லடம். 20 நிமிஷம் பல்லடம். இங்கே முன்னாடி நம்ம போனோம்னா 40 நிமிஷம் ஆகும் பல்லடம் போகிறதுக்கு. 40 நிமிஷத்துக்கு மேலே ஆகுமா? ஆமாம், 1 மணி நேரம் ஆயிடுது சிங்கிள் ரோடு. இப்போ வந்து 20 நிமிஷம் தான். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் ஓட்டுறதுக்கு உங்களுக்குலாம் பிரச்சனை இருக்காது. நாங்கள் வண்டி வச்சுருக்கப்போ ஓட்டு மண்டை காய்ச்சலாக இருந்தது. இதில் ஓட்டுக்கிட்டு லைனாக போகுங்க வண்டி. சிங்கிள் ரோடு தான் இருக்குமா, லைனாக போகும் நைட்லாம். ஒன்றும் சைடே எடுக்க முடியாது. இப்போ தம்பியில் பிடிச்சிட்டாப்புல 80ல் பிடிச்சாப்புல அவர் வாட்டி போயிட்டே இருக்காப்புல 80லேயே. சூப்பராக இருக்குண்ணா ரோடு. ஃபுல்லாக போட்டாங்க. அந்த குண்டடத்துக்கிட்ட மட்டும் ஒரு 5-6 கிலோமீட்டர் போடலைங்க, பாக்கி எல்லாம் போட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது ரோடு. பார்க்குறக்கே அழகாக இருக்குது வருங்க. சில மணி நேரங்கள் கழித்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கரெக்டாக கோயம்புத்தூருக்குள்ளே வந்துட்டோம். உள்ளே நுழைஞ்சிட்டோம். கேஎம்சி வச்சு இப்போ தான் தாண்டி இருக்கோம். ஏர்போர்ட்டுக்கிட்ட வந்துட்டோம். பாருங்க இந்த பாலம் எப்படி ஜம்முன்னு வேலை செஞ்சுருக்காங்கன்னு. ஆனால் இன்னும் ஃபுல்லாக முடியல. இது வந்துச்சுன்னா கொஞ்சம் டிராஃபிக் இருக்காது, நம்ம ஈஸியாக பாஸ் ஆகிடலான்ட்டு. கொஞ்சம் முன்னாடி வேலை செஞ்சிருந்த அளவுக்கு இப்போ டிராஃபிக் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு சிக்னல் இருக்குது. ஆனால் அவ்வளோதாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஹோப்ஸில் தான் அங்கே அந்த சிஸ்டம் ரெடி பண்ணுற இடம். அதனால் நம்ம இப்போ கரெக்டாக ஏர்போர்ட் விட்டு வந்துட்டோம். அவ்வளோதான், கொஞ்சம் தூரம் தாங்க ஏர்போர்ட்டு. வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குங்க. நான் அதெல்லாம் இனி போய் அங்கே பட்ஜெட் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் அடுத்து நான் முடிவு பண்ணணும். பெருசாக அமௌண்ட்லாம் இல்லைங்க, சின்ன அமௌண்ட்டு தான் நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். சரி, நான் இன்னைக்கு கடைக்கு போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இன்னைக்கு கொஞ்சம் தூரம் தான் டிராஃபிக்காக இருக்கும். அதனால் பெருசாக ஒன்றும் இதில் காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நான் கிட்டத்தில் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க திருப்பி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் போய் கம்ப்யூட்டர்லாம் கொடுத்தாச்சாங்க. கூட்டமாக இருந்தது, அதனால தான் நான் எதுவும் வீடியோ எடுக்க முடியல. அங்கே அவங்க நாளைக்கு பஸ்ஸில் இது அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு இருக்காங்க. முடிஞ்சால் ஈவினிங் தரேன், இல்லைன்னா நாளைக்கு பஸ்ஸில் போட்டுடுறேன் அப்படின்னு இருக்காங்க. இப்போ அப்படியே வந்தான், வேற ஒரு பக்கம் வேற ஒரு வேலையாக வந்தோம். சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டான், கொஞ்சம் ரைடிங் எக்ஸசரிஸ் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதுக்குமே போனால் 2-3 பக்கம் நம்ம சைஸுக்கு அவைலபிலிட்டி இல்லை. இன்னொரு பக்கம் போயிட்டுருக்குறோம். அதே மாதிரி இந்த மைக் ஒன்று, ப்ளூடூத் மைக் ஒன்று வாங்கலாம்னு பார்த்தேன். சரி, அதையும் போய் பார்க்கலாம். போய் பார்த்துட்டு ஓகேனா பார்ப்போம், எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இருந்தால் பார்ப்போம், இல்லைன்னா விட்டுருவோம். ரைடிங் எக்ஸசரிஸ்லாம் வாங்கணுங்க. சரி, நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். இப்போ போயிட்டுருக்கோம், ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. சரி, அதான் ஒரு சின்ன அப்டேட்டு. ஓகே, சரிங்களா? சரி, அப்படியே கொஞ்சம் நேரம் வியூ பார்க்குறீங்களா? சிட்டி வியூ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. அதனால் எல்லாம் அடைச்சிட்டாங்க. பார்க்கிங் எல்லாமே வந்து மாறிடுச்சு இந்த ஏரியாவில். ஒன்றுமே
ரிமூவ் பண்ணிட்டாங்க. கிராஸ்கட் உள்ள ஒரு ரோடெல்லாம் அடைச்சிட்டாங்க. இது பஸ் ஸ்டாண்டு போய் நாங்கள் போய் சுற்றிட்டு வரோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னடா திடீர்னு கார்லேருந்து தனியாக வெளியே போயிட்டுருக்கானேன்னு பார்க்குறீங்களா? கிராஸ்கட்டில் தான் போயிட்டுருக்குறோம். நமக்கு பர்த்டே வருது, அதனால் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ளாரி நமக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, சரி ரைடிங் ஜாக்கெட்டில் இன்னும் வாங்கலை, ரைடிங் ஜாக்கெட் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எடுக்கிற காசில் ரைடிங் ஜாக்கெட்டும் க்ளவும் வாங்கலான்னு இருக்கிறேன். இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்குறோம். பக்கத்தில் தான். நாங்கள் ஷாப்புக்கு போயிட்டு நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன் திருப்பி. ஸோ வந்தான் ஹெல்மெட் போட்டாலாம் பார்த்தானே, சரி கடை தான் வந்துருச்சாட்டுருக்குன்னு பார்த்தா அது ஸ்பேர் பார்ட்ஸ் கடைங்க. இன்னும் முன்னாடி கொஞ்சம் முன்னாடி நாங்கள் வாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த இடம் பார்க்குறக்கு அழகாக இருக்கு வருங்க, சூப்பராக இருக்கு வருங்க. ஏன்னா நாங்கள் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இப்படி இல்லைங்க இந்த இடம்லாம். ஜம்முன்னு பிளாட்ஃபார்ம்லாம் சூப்பராக போட்டு எல்லாம் ஜம்முன்னு வச்சுருக்காங்க. ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. பார்க்குறேண்ணே எவ்வளோ தூரம்னு தெரில, கொஞ்சம் தூரம் பார்ப்பேன், எல்லாம் திருப்பி போயிடலான்னு பார்த்துருக்கேங்க. வேறு எங்கேயாவது போய் வாங்கிக்கலாம். அப்படியே வந்தீங்கன்னா கிராஸ்கட்டில் இது வந்தீங்கன்னா அப்படியே ஜூடியோ வரைக்கும் வந்துடுங்க. ஜூடியோலேருந்து லெஃப்ட் எடுத்தால் போதும். நாங்கள் அங்கே நிறுத்திட்டு அங்கேருந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்கோம். அந்த இருக்கு வருங்க ஃபுட் ஷாப்பு. மேப்லேயும் டைரெக்ஷன் மாற்றி காட்டி விட்டுருச்சு, அதனால் நிறுத்திட்டு வந்துட்டோம். சரி நான் கடைக்கில் போய்ட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன் என்ன வாங்குறேன்னு. ஃப்ரெண்ட்ஸ், போய் நல்லபடியாக போய் எல்லாம் ஜாக்கெட்ஸு இதெல்லாம் வாங்கிட்டேன். ரைடிங் கேஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டேன். நம்ம எங்கே போய் வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா த்ராட்லர்ஸ் பிட் ஷாப்பில் போய் வாங்கினேன். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது பார்த்தேன், அங்கே தான் வாங்கினேன். சூப்பராக இருந்துச்சு, எல்லா ப்ராடக்ட்ஸும் நல்லா இருந்துச்சு, ப்ரைஸும் நல்லா இருந்துச்சு, ஒன்றும் தப்பு இல்லை. அங்கே வீடியோ எடுக்க முடியலைங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் நம்ம போய் ஒரு கம்ஃபர்ட்டாக எடுக்க முடியல. பசங்க ஆல்ரெடி எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க அங்கேயே. அதனால் வந்து நம்ம அதுக்குள்ளார போய் எடுக்கிறதுக்கு நமக்கு செட் ஆகலை. நம்ம ஒரே ஆளாக போயிட்டோங்களா, அதனால் வந்து அதை எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாகி போச்சு. தம்பி வந்தாப்புல தம்பிக்கு கொஞ்சம் அவர் சிரமப்படுத்துகிற விரும்பல, அதனால் எடுக்க சொல்ல. அதனால் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஷர்ட்ஸு இதெல்லாம் வாங்கலான்னு இருக்கேன். டெக்கத்லான்னு போகிறேன், அதனால் அங்கே நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். அங்கேயும் எடுக்க முடியுமான்னு தெரில, எடுத்தால் கண்டிப்பாக இதில் அட்டாச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டோம், டெக்கத்லான்கிட்ட வந்துட்டோம். ஏன்னா போன பக்கம் பூரா வீடியோ எடுக்க முடியலைங்க, எல்லாம் யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, வந்துடுறாங்க, போயிடுறாங்க. அதனால் இப்போ டெக்கத்லான் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அதெல்லாம் கம்பல்சரி வீடியோ எடுத்து போடுறோம். ஏன்னா இங்கே எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃப்ரீயாக தான் இருக்கும். எல்லாருமே இருந்தாலுமே, நிறைய பேர் இருந்தாலுமே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம ஈஸியாக வீடியோ எடுக்கலாங்க. அதனால தான் சரி வாங்க உள்ளே போய் நம்ம என்னென்ன வாங்குறோங்கிறத பார்ப்போம். எசென்சியல்ஸ் தாங்க கொஞ்சம் வாங்கணும். அந்த டிஷர்ட்ஸு இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் வாங்கணும். கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கா, அதனால தான் வந்துட்டேங்க. இங்கே கண்டிப்பாக எடுத்தே ஆகணுங்க வீடியோ. ஏன்னா எல்லாம் போகிற பக்கம் பூரா ஏதாவது வருதுங்க, நீ பூரா வீடியோவே எடுக்க முடியல. அதனால் இங்கே கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். பாப்பா கூப்பிட்டு வந்து அதில் குதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி வாங்க நான் உள்ளே போயிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் பெருசாக இருக்குதுங்க, பார்க்கலாம் இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. உள்ளே 2 பேக் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ரெயின் கவர் மாதிரி ரெயின் கவரு இது இருக்குது. நிறைய பேக் டைப் இருக்குங்க. அவங்க வேறு பேசிகிட்டே இருக்காங்களா, அதான் உங்களுக்கு பேக்ரவுண்டில் கேட்டுகிட்டே இருக்குது. நிறைய பேக் டைப் இருக்குது. கோப்ரோ இது எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கணும்னா ஒரு கொஞ்சம் ஹார்ட் கேஸ் தான் வேணும். அதனால் அதுதான் அந்த டைப்பில் தான் பார்க்குறேன். சரிங்க, அப்படியே கண்டிப்பாக பண்ணுறேன். இங்கே பாருங்க, ஸ்லீப்பிங் பேக்ஸு எல்லாமே இருக்குங்க. இங்கே வந்தால் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி எல்லாமே இங்கே கிடைக்கும். எசென்ஷியல் பேக்ஸு, க்ளவுஸு எல்லாமே வாங்கிக்கலாம். டார்ச்சு, பேக்கு. சரி இருங்க, நான் அப்படியே பார்த்து உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்க, ட்ரெக்கிங்க்கு தேவையான லைட்ஸு, ஹெட்ல மாட்டர் லைட்ஸு எல்லாமே இருக்குது. சரிங்க, இது ஒயிட்டு எல்லா கலரில் இருக்குங்க. நிறைய ஸ்பெக்ஸோடு இருக்கிறதெல்லாம் இருக்குது. ட்ரெக்கிங் பேக்கும் இருக்குது. நம்ம எந்த ரேஞ்சுக்கு வேணுமோ அதை வாங்கிக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாங்க. நம்ம தேவை என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி. நானும் ஒரு பேக் பார்த்துட்டு தாங்க இருக்கேன். பார்ப்போம் ரெயின் கவரோடு வர மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஏதாவது வாங்கலான்னு வந்தேன்.
தம்பிக்கு இங்கே வந்தோடனே சைக்கிள் எடுக்கலான்னு நோட்டம் வந்துருச்சான். அதனால் சைக்கிள் பார்க்குறாரு. பார்க்கட்டும், யாராவது ஒருத்தர் எடுத்தா சரி. என்னங்கிறீங்க? ஓட்டிப்பார், ஏதாவது ஒன்று எடுத்து எந்த சைக்கிள் பிடிச்சிருக்கோ அதை எடுத்து ஓட்டிப்பார். அவங்க ஒரு கேட்டால் சொல்கிறாங்க, இது என்ன யூஸுக்குன்னு கேட்டால் அவங்க தர்றாங்க. எந்த சைக்கிள் உனக்கு பிடிச்சிருக்குது? என்ன பட்ஜெட்டில் பார்க்குற? 24,000 பட்ஜெட்டில் பார்க்குறியா? உனக்கு என்ன பட்ஜெட்னு சொல்லி 24,000 இருந்தால் நான் இன்னொரு கார் எடுத்துருவேங்கிறியா? 10 ரூபா பட்ஜெட்லையா? அப்போ அங்கிட்டு போவோமா? இங்கிட்டு என்ன வேலை நமக்கு? அண்ணன் பார்க்குறது தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறாரு, காரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கிட்ட சைக்கிள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறாரு. பரவாயில்ல தம்பி, ஓட்டுங்க. ஏன் தம்பி சம்மட்டுக்குன்னா எடுத்து விடு. எடுத்து விடு. அண்ணன் பகுதி கொடுத்துற, நீ பகுதி கொடுத்துரு, அவ்வளோதான். எடுத்து விடுவா, எதுன்னு சொல்லி பார்சல் பண்ணலாம், அவ்வளோதான். இது பொட்டியில் தான் தம்பி வரேன். சைக்கிள் எடுக்கிற, 1 மாதம் ஓட்டுற, உடம்பு குறைக்கிற ஆளு கதாநாயகனாட்ட வர்ற. என்னங்கிற? கண்டிப்பாக பண்ணுவோம். 6 பேக்ஸ் வச்சுட்டு நீ திருப்பி வீடியோவில் வர்ற. என்னங்கிற? நம்மள ரெடி ஆகிட்டாரு, உடம்பு குறைச்சே ஆகணுங்கண்ணா அப்படிங்கிறாரு. சைக்கிளை பார்த்தானே என்னன்னா இங்கே அங்கெல்லாம் விலை அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு சைக்கிள் எடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவு ஆகிட்டாராட்டு. அதை பார்த்துட்ருக்காப்புல. நாங்களும் ஒரு 2-3 டிஷர்ட் எடுத்தேன், அப்படியே போயிட்டுருக்குறோம். இன்னும் 2-3 பார்த்துட்ருக்குறேன், பார்ப்போம். இது பாருங்க, இது நல்ல ஆப்ஷன் பாருங்கள். தூக்கிட்டு போகிறதுக்கு இழுத்துகிட்டே போகலாம், சூப்பராக இருக்குங்க. ட்ரௌசர்ஸ் பார்க்கணுங்க, பார்த்துட்ருக்குறேன். இது நம்மளே ட்ராப் பண்ணலாங்க. நம்ம ட்ராப் பண்ணாவே அது பில்லு இது பண்ணிடுது. நம்ம டிஷர்ட்ஸு இதில் எடுத்தோம், நம்மளே ட்ராப் பண்ணிக்கலாம். ட்ராப் பண்ணால் அது ஸ்கேன் ஆகிக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டெக்கத்லானில் பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டான். ஒன்றும் பெருசாலாம் பர்ச்சேஸ்லாம் பண்ணலைங்க. டிஷர்ட்ஸ்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க 300 ரூபா, நல்லா இருந்துச்சு, அதை எடுத்தேன். கடைசியாக சும்மா இல்லாமல் அந்த கேஷ் கவுண்டர்கிட்ட அந்த சாக்லேட் மாதிரி வச்சுருப்பாங்களேங்க, நியூட்ரி பாரு. சாக்லேட்டுன்னு நினச்சி தம்பி பேசுகிற வாக்கில் சாக்லேட் நினச்சி எடுத்துட்டான். நியூட்ரி பார், ஐயோ ஏன் கேட்குறீங்க? உடம்புக்கு நல்லது தான், ஆனால் திங்கிறதுக்கு தான் சிரமமாக இருக்குதுங்க. பாருங்க, கழிக்காமல டெக்கத்லான் போனீங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும் எடுத்து சாப்பிடுங்க. சும்மா சாக்லேட் நைட்ல எடுத்துட்டு கடிக்கிற சிரமம் போட்டு இருக்காங்க, அவ்வளோதான். சரி, இதோ நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு புது வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து பாய்.